கருமாசாமி திருக்கோயிலாத்தில் 31 தேவர்கள் 46 ரிஷிகளின் பேர் எல்லாரும் வந்து சாமியை வழிபாடு பண்ணுவார்கள். திருக்கோயிலாத்தில் வழிபாடு பண்ணுவார்கள். அப்போது விசேஷமான காலங்களில் எல்லாரும் எத்தனை சிவந்தியார் யார் இருக்காங்களோ எல்லாரும் போய் சாமி வணங்கத்தான் இருப்பாங்க. இப்போ பூசை ஆகிக்கிட்டு இருக்கும். பூசை நந்தியம்மாட்டு அருள் அவருடைய திருவிழாவும் உடைய முடிவு கைலாத்து முடைய முடியாது. அந்த பூஜைக்காக எல்லாம் காத்துக்கிற நேரத்தில் வாயுவும் ஆதிசேரன் வாயு வந்தான். ஆதிசேரன் சாமிக்கு முன்னாடி தலைக்கு மேலே இருந்து அவர் இருந்தான். 2 பேர் இருக்கிற காலத்தில் ஒருத்தர் பார்த்தாங்க. இவன் புடிச்சிருப்பா சிரித்தார் வாயு. என்னை பார்த்து யாரையுமா சிரிக்க என்ன நீ என்ன பெரியவனா பண்ணார். நான் இல்லைன்னா உலகத்தில் காற்று இல்லைன்னா ஒருத்தர் சிரிக்க முடியாதுண்ணா. நான் இல்லைன்னா வந்து சாமிக்கு கூட யாரும் பிடிக்க முடியும். 2 பேரும் தர்க்கம் உண்டு. தர்க்கம் உண்டுமே சரி உன்னோட திறமையும் என்னோட திறமை பார்ப்போம்ட்டு ஆதிசேடன் 1000 கரங்களாக போட்டு கைலாயத்தை அப்படி மூடிட்டான். இத்தனை கூட காற்று வெளியே வராது. அப்படியே போட்டு மூடிட்டான். தூங்காங்க ஐயா தூங்குறாங்க. இரவு தெரியல, ராத்திரி ஏழு பகல் தெரியல. எல்லாரும் விழுந்தடிச்சு சாமி சம்பவ மகாதேவன் அழுதாங்க. பெருமான் பார்த்தாரு, உங்கள் 2 பேரையும் காரியம் இல்லாமல் காரணம் நடக்காது, காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. உங்கள் 2 பேரையும் உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக செய்ய சண்டை போடுறதுக்காக செய்யணும்னு சாமி கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். சாமி பேசுகிறாருன்னு அவர் பிடியை கொஞ்சம் விட்டான். யார் ஆதிசேடன். அந்த நேரம் பார்த்து எவ்வளோ காற்று அடிக்குமோ அந்த காற்று அடித்தான் வாயு. அதனால் ஒரு சிகரம் ஒரு கடைசியில் பிடிச்சிட்டு போய் 3 துண்டுகளாக வந்தது. அது ஒரு துண்டு திருக்காலத்துக்கும் ஒரு துண்டு நான் தாய்மார் சாமி ஒரு திருவண்ணாமலையில் வந்து. ஏன் சாமி அப்படி செய்யறேன்னா எல்லாரும் தென்கை வடகாயிலிருந்து காரியம் ரயிலேறி இதெல்லாம் பெரிய சிரமம் கொடுத்து வர முடியாது. தென்கையிலாரும் ஒன்று ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு அருள் செய்யணும்னு சாமி சங்கல்பம் பண்ணார். அவர் சங்கல்பம் இல்லாமல் இங்கே 2 சண்டை போட்டோம் சங்கல்பம் பண்ணார். அதனால் சாமி அந்த 3 துண்டுகள் உண்டு. நம்ம தாய்மார் சாமி சிகரம்னா பெரிய சிகரம், மற்றாலும் சின்னது. பெரிய சிகரம் சாமி சொல்ல முடியாது. முன்ன இருந்த சன்னிதானம் காலமானவர் சொல்லுவார், உலகத்தில் எத்தனை திருக்கோயில் எத்தனை கோயில் இருந்தாலும் சாராமணி தாய்மார் சாமி மாதிரி உலகத்தை பார்க்க முடியாது. கம்பீரமான தோற்றம். அதனால அவர் சாமி மக்களுக்கு தென்கையிலாம்னு ஏற்பாடு சொல்லி கேட்டார். சாமி வந்துட்டார். உமாதேவி திருக்காரத்து கேட்டா, பூமியில் சிறந்த மலை எதுன்னு கேட்டார். உலகத்தில் சிறந்த மலை தென்கையிலா மலை தான் விட்டார் சாமி தாய்மாங்க. அப்படியே அப்படின்னு சாமி அம்மா அப்பேற்பட்ட மலையில் நானும் உங்களோட வந்து கீழே இறங்கிட்டேன். கைலாயத்துக்கு சாமி கீழே கைலாயத்துக்கு கீழே வந்தால் நதியில் ஸ்நானம் பண்ணி சாமியை பார்க்கணும்னு பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் காடாச்சு சொல்லி சாமி வேண்டினா அந்த நதியில் தெப்பக்குளம் இருக்கு. அது சாமி உற்பத்தி பண்ணார். அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி சாமி போய் வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணி சாமியோடு சேர்ந்து 2 பேர் வந்து அருள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்டார். அதனால் தென்கையிலாம்னு ஒன்று உண்டு பண்ணி செய்யறதுக்காக சொன்னார். அதனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒவ்வொரு காலமும் தேவர்கள் சாமி வந்து திருக்கையிலத்தை வழிபாடு பண்ணுறாங்க. அதான் பூமியிலையும் இங்கே மாதிரி செய்கிறாங்க. திருக்கையிலத்தில் அங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே தான் சாமி அர்ச்சனமூர்த்தியாக இருக்கார், சிவலிங்கமாக இருக்கார். இங்கே தான் அர்ச்சனை பண்ண முடியும், சாமி வழிபாடுகள்லாம் பண்ண முடியும். அதனால் இங்கே 4 பேரும் சிவனை வழிபாடு பண்ணிட்டோம்னா உலகத்தில் வேறு எதுவும் செய்ய முடியாது. வாரியார் சாமி சொல்லுவார், நீங்கள் வந்து எங்கேயும் தேடி கைலாயம் போய் வந்து சிரமப்பட்டு தண்ணியில் போய் தீர்த்தமில் ஆடி கஷ்டப்பட்டு போகணும். தினசரி திருக்கையிலாக போகலாம். எங்கன்னா தினசரி போய் தாய்மார் சாமி மட்டும் பார்த்தீங்கன்னா கைலாயத்துக்கு போயிட்டு சமாளம். அது கீழே நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சாமி என்ன சொல்கிறாரு, 23 நாளைக்கு ஒன்று திருவடி எடுத்துக்கோ எல்லா வேலைக்கும். ஒரு நாளைக்கு என்னை வந்து பாரு, என்ன நினைக்கிறோ அதெல்லாம் காரியத்தை அவனுக்கு சக்தியாக போய் சொல்லுறேன்னு சொல்கிறாரு. அதனால் சாமியை தெப்பத்தில் வந்து சாமியை வழிபாடு பண்ணி
தெப்பத்திருவிழா சாமியை உண்டு அந்த காலத்தில் உண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க செய்யல, அந்த காலத்தில் அரசர்கள் அந்த காலத்தில் ஆட்சி கரிகால சோழனுக்கு முன்னாடி இந்த செஞ்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்ததுலாம் தேர்தலில் உங்களுக்கு தேர்தலை சார்ந்த வழிபாடு தேர்தல் இருக்கும் தெரியுது. ஏன்னா தேர்தலில் 14 நாள் உற்சவம், இந்த தெப்பத்துக்கு 10 நாள் உற்சவம். முன்னெல்லாம் தேருக்குன்னா தேவாரம் ஓவியம் தேவாரம் மூர்த்தியெல்லாம் செட்டாக 10 பேர் 15 பேர் அந்த தெருவில் இருப்பாங்க. முன்ன வண்டியில் வச்சு தண்டை விட எல்லாம் தோளில் தூக்கி வச்சு சாமி சுற்றி பேர் அங்கே தேங்க பல்லவர் கோவிலுக்கு அது 2 செட்டாக தேவாரம் திருவாசம் பாடுவாங்க. வேதாகமெல்லாம் எல்லாரும் இப்போ நூற்றுக்காரங்களுக்கு படிப்பாங்க. வெகு சிறப்பாக நடந்த காலங்கள். அதனால் ஒரு கோயிலில் இருக்கணும்னா சைவத்தை படிச்சிருக்கணும், அரசாங்கத்தில் இருக்கணும், என்ன கட்டளை எப்படி செய்யணுங்கிறத விவரம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சவங்க தான் அந்த கோயிலில் இருக்க முடியும். இப்போ அப்படி படிச்சுட்டா போதும் வேலை இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு தேவாரம் பாடி எத்தனை பேருக்கு ஒரு மூர்த்தியில் இருக்கா அவங்க போட்டுட்டா ஒரு பொண்ணு ரூபாய் வழினால ரூபாவதி அவங்க கவர்மெண்ட்டில் போடுறாங்க. அது குழந்தை வந்தது, அது என்ன பாடுது, அது கவர்மெண்ட். அதனால் சாமி வழிபாடு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். சாமி இந்த பிறையில் சிவபெருமான வழிபாடு பண்ணி அவன் திருவடி அடைஞ்சால் போதும். அதுதான் நந்திய பெருமா கட்டார். 300 ஆண்டு சபைக்கு கடையில் என்ன வரவன்னு கேட்டார். உன் திருவடியை இடைவிடாத பூஜை உண்டை படிக்கிறதுக்கூடாது போகணும், அதை விட கூட வரணும். அதனால் 4 பேரும் பூஜை எனக்கு சிவராத்திரி பேசுகிறேன். அங்கே போய் பேசுகிறேன். இன்னொரு பொண்ணு வந்து நண்பர்கள் அந்த காலங்களில் அப்படிலாம் இருந்துச்சு. அங்கே நிற்காது. அங்கே நிற்கும்போது நமக்கெல்லாம் மலையாக தெரிஞ்சுது, அவருக்கு சிவலிங்கம் தெரிஞ்சுது. அதுதான் அங்கே பிடிக்குது. நமக்கு மலையாக தெரிஞ்சுது, அவருக்கு சிவலிங்கம் தெரியுது. சிவலிங்கத்துக்கு மேலே ஏறக்கூடாதுங்கிறக்கா சிவன் அங்கே பாருங்க. திருச்சிற்றம்பலம். நன்றுடையானை தீயடிலானை, நன்றுடையானை தீயடிலானை, நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை, சென்றடையாத திருவுடையானை, சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, கூரையின் உள்ளம் குளிருமே. ஒருத்தன் உள்ளம் குளிரும்னா எல்லா நலனும் உண்டாகி எந்த குறையும் இருந்தால் தான் உள்ளம் குளிரும். இவர் ஒரே வார்த்தையில் குன்றுடனை பெருமான பாடணுமே என் உள்ளம் குளிருன்னு சொன்னார். அதனால் அவர் நாவுக்கரசு மேலே போனார், இவர் போகலை. நாவுக்கரசு போகல. அவர் அம்மா பேர் நம்ம கிடைச்சி 4 பாட்டு தான் கிடைச்சிது. 6 பாட்டு வரல. இல்லை அழிஞ்சு கரையந்தன் இல்லை 4 பாட்டு. மட்டுவார் குழலாளோடு மாவிடை இட்டமாயுகந்து ஏறும் இறைவனார், மட்டுவார் குழலாளோடு மாவிடை இட்டமாயுகந்து ஏறும் இறைவனார், கட்டு நீட்டவர்க்கு இன்னருளே செய்யும் சித்தர் போரும் சிராப்பள்ளி தெருவரே. கட்டுக்கிட்டேன்னா பண்டவாதங்க விட்டு எம்பெருமான் திருவிழந்ததற்கு அருள் செய்யக்கூடிய ஒரு நாள் பற்றி படித்தார். அதனால் இந்த மலையை சுற்றி கிரியம் வந்தால் ஒரு யாகம் செய்யறதுக்கு எவ்வளோ சாமான் செஞ்சு யாகம் செஞ்சானோ அது குறைபாடு அந்த புண்ணியம் கிடைக்கும். இந்த இதை மடிச்சுட்டு வேற எதுவும் செய்யல. 28 வருஷம் ஆகமத்தை படித்தவர் ஆனஞானம் வந்து ஈரோடு காலமாயிட்டார். அவர் பட்டியல் போட்டு ஒரு இது எல்லா கோயிலும் தெற்கேட்டு பட்டியல் போட்டு எழுதி கொடுத்தாரு. கடைசியில் தாய்மார் சாமி வரும்போது பயிர் செல்ல முடியாட்டார். எத்தனை யோகங்களுக்கும் நான் வந்து தோற்றுச்சோ இதுக்கெல்லாம் சாதாரணமான இப்படி சொல்லிக்கலாம் 100 ஆண்டு ஆண்டாண்டு.
யாராலும் வர்ணித்து சொல்ல முடியாது, இதுக்கு என்னால் பொறுத்து சொல்ல முடியாது அப்படின்பாங்க. அதனால் மாணிக்கவாசகர் இவர் திருச்செந்தூரில் 63,000 பாடிக்கார் சுற்றுறது. மாணிக்கவாசகர் ஏன் பாடினார்? மாணிக்கவாசகர் சிவனாக நினைத்தார். வேறு மாணிக்கவாசகர் அங்கே சிவனாக இருந்தார். மாணிக்கவாசகர் ஈசான ஊரில், இது பேர் ஈசான ஊர். திருவாரூர்னு ஒரு ஊர், அது ஆமாத்திரன்னு அந்த பிராமணர்களில் வர்ணத்தான் இருக்காங்க. இது ஆமாத்திற்கு வர்ணம்னு வருது. அதில் இவர் வாதவூருங்கிறவர் பிறந்தார். அவர் சிறுவயதிலிருந்தே பக்தி செய்து தவிர்த்தார். அதனால் அவரை அடிமனசு பாண்டியன் இங்கே மதுரையில் இருந்தவன் அவருடைய இதெல்லாம் கேட்டு அன்பை கேட்டு அவரை பட்டமாகிட்டார். அவர் பட்டமாக்கி அவர் அரசாங்கத்தை வந்து அனுமதித்து அங்கே அந்த பதவி வேண்டாம்னாரு. பதவி இருந்தால் 3 காலமும் மீனாட்சி அம்மையும் அம்மன் தெரியும்னா மக்களுக்கு நல்லது செய்கிறோம்னாரு. அப்படி இருந்துக்கிட்டு காலத்தில் நாட்டோடு அவர் அரசாங்க பட்டத்தை வாங்கி பார்த்துக்கிட்டாரு. திடீர்னு சேவல் வந்து குதிரைக்காரங்கிட்ட வந்து சாமிக்கு சொன்னார், அரசே குதிரையெல்லாம் வயசே முடிஞ்சு போச்சு, எல்லாம் இதாகிடுச்சு, கீழக்கோடி கரையில் குதிரையெல்லாம் புதிதாக வந்துட்டு அதை போய் வாங்கிட்டு வந்தேன் நல்லது சொன்னேன். உடனே இவரை கூப்பிட்டு வாதுவரை கூப்பிட்டு கசான சாவியை கொடுத்து எவ்வளோ பணம் வாங்குவோம் அவரை அழிச்சிட்டு போய் குதிரை நல்ல குதிரையை வாங்கிட்டு வந்துட்டார் மாணிக்கவாசகர். அவர் கசானத்தில் பழத்தை அழிக்கிட்டு பிறப்பு போனார். இவர் பிழம்போதே தாய்மான சிவபெருமான் செங்கல் பண்ணிட்டார், இவனை கொண்டு தான் உலகத்தை இது பண்ணப்படும்னு சொன்னார் அப்படின்னு நினைச்சார். அப்படியே எல்லா பணத்தையும் அள்ளிட்டு போகும்போது இதெல்லாம் சிவனடியாருக்கு சிவன் கோயிலுக்கு திருப்பணிக்கு ஆகும்னு சொல்லித்தான் எடுத்தார். இடையில போகும்போது ஆவுடையார் கோயிலுங்க, இப்போ ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் வெறும் காடாக இருந்த இடம். வெறும் பணத்தையெல்லாம் கொண்டு போகும்போது ஓம் ஓம் சிவாயனம்னு சொல்லி கேட்டு எங்கேருந்து சொல்லி வருவதுன்னு காதை கொட்டி கேட்டார். அந்த ஒலி வரக்கூடிய காலத்தை பார்த்து பின்னாடி போயிட்டே இருந்தார். அங்கே போனால் இப்போ வாத்தியார் சின்ன பையனாக இருக்கார், பள்ளிக்கூடத்து பையங்க எல்லாம் பழந்த வளமாக இருக்குது. அது மாதிரி அவர் சாமி கொந்த மரத்திலிருந்து சின்முத்திரை காட்டி கையில் சிவஞான போகத்து கையில் வச்சுருக்கார். இவர் மாணிக்காக போனார். எல்லாம் யோக நிலை கண்ணை முடிச்சு மாதிரி போய் கையில் தட்டினார். அப்பவும் கண்ணை முடிச்சு யோகத்தை சொல்கிறார். கண்ணை தட்டினார். அப்பவும் மணிக்கிறேன். ஒரு குச்சியை கொண்டு கையில் தட்டி பார்க்குறேன். அப்பவும் கண்ணை முடிக்கிறேன். குச்சியை தட்டுறது அப்போ கண்ணு முடிக்கிறேன். சரி இவர் விட்டார். அவர்கிட்ட போனார். அவர் தானே வாத்தியார். இப்போ வாத்தியார் சின்ன பையனாக இருக்காரு. பள்ளிக்கூடத்து பையன் கையில் பழுத்த வராரு. ஞானிகள் எல்லாம் கிருக்கேரத்தை கொடுத்தாங்க. கையில் சிவஞான போல வச்சுருந்தார். இது என்னன்னு கேட்டார். யார் மாணிக்காது கேட்டார். ஒரு மனுஷன் கேட்டு சிவபெருமான் பரிசுற அளவுக்கு தான் தகுதி பெற்றிருக்காரு, அது சொல்லுவார். கையில் அந்த ஏடு வச்சிருக்காரா. இது என்னன்னு கேட்டார். இது சிவஞான போதம்னா இருக்கிறார். சிவம்னா என்ன, ஞானம்னா என்ன, பக்தினா என்ன, 3 கேட்டார். இந்த சிவம் ஒன்று, உலகத்திலே சிவன் ஒன்றுதான். சரி ஞான போதும் அந்த நிலையிலிருந்து அவன் அடையக்கூடிய மாதிரி 3 தத்துவம் சொல்கிறார். உடனே மரம் காத்தெடுத்த வேரோடு பிடிங்கொண்டு மேலே விழுந்துட்டார். விழுந்த உடனே சாமி நயந்தித்து விட்டு பாடினார். நமக்கு அந்த பையன் பாடினாலும் மணிவாசம் மாணிக்காக பேர் கொடுத்தாரு. அதனால் அப்புறம் அவர் பல சேத்தங்களை இருந்து கடைசியில் போய் சேம்பத்துக்கு போகிறாரு. எல்லா சேத்தையும் போய் சேம்பத்துக்கு போய் இங்கே நான் அடியும் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கோம். அவர் எங்கே தங்கியிருந்தார், என்ன செஞ்சாருன்னு தெரியும். ஒரு 4 தூண் இருக்கும். இந்த தூணில் பழம் கட்டி அதில் உட்காந்து திருவாருனார். அங்கே உங்களை திருவாரூர் பண்ணியிருந்தார். இவர் 4 வாரம் கோயிலுக்கு வருவார். அப்போ உள்ள டீச்சர்லாம் நீ தீட்டத்தை போன்னு வெளியே தருவாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. போன்னு சொல்லி விடுவாங்க. இவர் அதையெல்லாம் பொருட்பட்டாமல் நல்லா செய்ய விட்டு வருவார்.